ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். நாட்டில் வந்து இந்த ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க, வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க, ஆர்பிஐ வந்து நல்லது பண்ணியிருக்கு. அப்படிங்கிற போது இந்த பொதுமக்கள், அதாவது சுமார் சாதா ஆசாமிகள் வந்து நமக்கு வீட்டுக்கடன் வட்டி குறையும், ஸோ நம்ம தவணைகள் வந்து ஒன்று அதிகமாக தவணைகள் வந்து கொஞ்சம் குறையும், அப்படிங்கும்போது கடன் சுமை குறையும், நாமளும் வந்து வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து அந்த அளவில் சிந்திச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு மேசிவான நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னென்னா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ அவங்களுடைய சப்சிடரி ஒன்று இருக்குது. அந்த சப்சிடரி பேர் வந்து சவுலா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த சவுலா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற கம்பெனி என்ன செய்யிருக்காங்க, மும்பையில் வந்து கடற்கரையை பார்த்த மாதிரி ஒரு பெரிய சீவியூ அப்பார்ட்மெண்ட்டு. அந்த சீவியூ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ அப்படின்னா, கிட்டத்தட்ட 11,485 ஸ்கொயர் ஃபீட் 11,485 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள ஒரு டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்குகிறாங்க. எந்த விலைக்கு வாங்குகிறாங்கன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட அது வந்து 225.75 crores ஆஃப் ருபீஸ் அந்த அளவுக்கு விலை கொடுத்து ஒரு டியூப்ளெக்ஸ் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டை ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வாங்குகிறாங்க. அதோட பேரண்ட் கம்பெனி காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம். அப்போ இது என்ன நமக்கு புரிதலை ஏற்படுத்துது அப்படின்னா, ஒரு பக்கம் வட்டி விகிதம் குறையுது, ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஹை எண்ட் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வந்து சேல் ஆகுது, பெரிய லெவலில் சேல் ஆகுதுன்னு பார்த்தா, இனி வரும் காலங்களில் ஃப்ரண்ட்லைன் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் வந்து நல்லபடி மேலே போகிற மாதிரி தெரியுது. ஏன் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன், ஃப்ரண்ட்லைன் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸு 2-3 இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹை அண்ட் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து அந்த பக்கம் மும்பை பக்கம், அந்த பக்கம் பூனே பக்கம், அந்த பக்கம் கார்டன் பக்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிறனால அந்த ஃப்ரண்ட்லைன் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கெல்லாம் மேலே போகும். அப்போ மீடியாக்களில் உள்ள ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு, சின்ன ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு அதெல்லாம் மேலே போகுது. அப்போ மார்க்கெட் எப்படி போகுன்னு பார்த்தா, இதன் காரணமாக மார்க்கெட் வந்து ஆகா ஓகான்னு போகுமான்னு பார்த்தா, மார்க்கெட் நிச்சயமாக அப்படிலாம் போயிடாது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரொம்ப வீங்கி வெடிச்சு போகிற அளவுக்கு வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக போயிடுச்சு. அது அப்படித்தான் எப்போ விழுமோ அப்படின்னு பார்த்துட்ருக்கலாம். அந்த அளவுக்கு காத்துட்ருக்கிற மாதிரி மார்க்கெட் வந்து அப்படி ஓவர் எக்ஸாஜரேஷனாக போயிடுச்சு. ஸோ இது என்ன இண்டிகேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நாட்டில் வந்து எது நடந்தாலும் ஒரு பக்கம் பாவர்ட்டி வறுமையெல்லாம் இருந்தால், இன்னொரு பக்கம் வந்து லக்ஸரியான லைஃப் வந்து செழிப்பில் வந்து மக்கள் நிறைந்துட்டுருக்காங்க. அதன் காரணமாக லக்ஸரி ப்ராடக்ட் விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மேலே போங்கிறத வந்து தம்ப்லைனு. ஸோ இது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதாக இருப்பதனால இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஃப்ரண்ட்லைன் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும். அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அமேசிங் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதெல்லாம் வாட்ச் பண்ணி வச்சு